ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு வர்றோம். மாமா பையங்க 2 பேர்த்துக்கும். காலையிலத்துக்கு லட்டு, இட்லி, தேங்காய் சட்னி, குருமா அதை சாப்பிட்டாச்சு. காலையில் புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு இலையில சாப்பாடு வரலான்ட்டு இலைய எடுத்துகிற சொன்னால் அண்ணா லேட் பண்ணிட்டான். மாப்பிள்ளை நான் தட்டிலேயே சாப்பிட்ருக்குறேன் இலை வரக்குள்ள அப்படின்னு சொல்லி தட்டிலேயே எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மத்தியானம் இலையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மதியானத்துக்கு மட்டன் பிரியாணிக்கு அண்ணி வணக்கி விட்டுருக்குறாங்க. மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் மட்டன் குழம்பு வந்து வெளியில் அடுப்பு கூட்டி வச்சிட்டோம். சிலிண்டர் வேறு வருமா எப்போ வரும்னு தெரியாமல் இருக்குது, அதனால அடுப்புலேயே வச்சாச்சு. ஒரு பெரிய முட்டி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து அம்மா மாமாவும் சேர்ந்து இந்த உளி வச்சு தட்டி பொழந்துட்டாங்க. அதில் வச்சு எரிச்சிடாட்டி சீக்கிரம் மட்டன் எழுந்திரிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேஸில் மட்டன் குழம்பு சட்டியில் வச்சோன்னா மட்டன் வேகவே வேகாது. இன்றைக்கி 1/4 மணி நேரத்தில் வெந்துருச்சு. குட்டீஸ் எல்லாம் மண்ணுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வெயிலில் விளையாண்டுருந்தாங்களா. அம்மா சரி வாங்க எல்லாம் காட்டுக்கு போகலான்ட்டு 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குட்டி தம்பி தூங்குறான். அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி மட்டும் வேக வச்சாச்சு. ரம்யா துவைச்சிட்டு இருந்தான். சிக்கன் கிரேவிக்கு வந்து அண்ணி குக்கரில் வச்சாங்களா, தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சு. அதனால தண்ணி மட்டும் எடுத்து சுண்டை வச்சுருக்குறாங்க. மட்டனில் ஈரல் மட்டும் தனியாக எடுத்து குட்டீஸ்க்கு வேக வச்சுருந்தாங்க. அப்புறம் ரசம். காட்டிலேருந்து வரப்போ தான் 3 பேர் ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒன்று குடித்தாங்க. இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ளே ஐஸ்காரங்க வந்தாங்களா, அதுவும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அவங்களுக்கு வாங்குற சாக்கில் நாங்களும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு. மத்தியானமாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் நாயும் பேசிட்டு சாயங்காலமாக ஊருக்கு கிளம்பியாச்சு. சூரியன் மறையது அப்படியே ஆரஞ்சு கலராக அழகாக தெரிஞ்சா. தீக்ஷித் வர வர பார்த்துட்டே வந்தான். அது அந்த மரங்க இருக்கிறதுனால மறைச்சிட்டு போச்சு. இங்கே வந்து நல்லா தெரிஞ்சா, அதனால் நிறுத்த சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வர வர இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் நான் இன்றைக்கி போட்டிருக்கிற சுடிதார் மாதிரியே இன்னொரு பொண்ணு போட்டு இருந்துச்சு. அப்படியே பைக்கை ஸ்லோ பண்ணாரா, அப்படியே நானும் பார்க்குறேன், அந்த பொண்ணும் பார்த்துச்சு. அப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். அந்த பொண்ணு கூட ஒரு 5-6 பேர் ரிலேஷன் தான் நின்றுருந்தாங்க. உன்னோட சுடிதார் மாதிரியே இருக்குதுப்பான்ட்டு எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கி ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்.